நாம தப்பு பண்ணிட்டோம். அரவிந்தோட அப்பா இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்துல இருந்து பணம் தான் அவருக்கு பிரச்சனையா இருந்திருக்கு. இல்லைன்னா அரவிந்தோட காதலுக்கு தடையா இருந்திருப்பாரா? பணம் மட்டும் பிரச்சனை இல்லை, குடும்ப கௌரவம், மத்தவங்க என்ன சொல்லுவாங்கங்கிற நினைப்பு எல்லாமே ஒரு காரணம். வாழ்க்கைங்கிறது வெறும் காதல் மட்டும் இல்லைன்னு இப்பதான் புரியுது. உண்மைதான். லக்ஷ்மி, 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 என்னங்க இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க? என்னாச்சு? ஒரு முக்கியமான விஷயம் வா சொல்றேன். எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டேன். இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஒரு சின்ன தப்பு சறுக்கிட்டேன். கவலைப்படாத. நீ கோயில் கோயிலா போய் வேண்டிக்கிட்ட வேண்டியதலோ நான் என் பிசினஸ்ல காட்டின நேர்மையோ இல்ல நம்ம பிள்ளைகளோட அதிர்ஷ்டமோ என்ன தெரியல, ஏதோ ஒண்ணு நம்மளை காப்பாத்திருச்சு. ஆண்டவன் ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா என் விஷயத்துல எல்லா கதவையும் மூடிட்டான். ஒரே ஒரு ஜன்னலை தவிர எனக்கு கடன் கொடுத்த பைனான்சியரை நான் போய் பார்த்தேன். கொடுக்க வேண்டிய கடனை திருப்பி கேட்கறதுக்காக நான் உங்களை கூப்பிடல. எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கு. எனக்கு பிரியான்னு ஒரு பொண்ணு இருக்கா. என்னோட உலகம், சந்தோஷம், நிம்மதி எல்லாமே அவதான். 6 வயசுல அவன் அம்மா போனதுக்கு அப்புறம் அவளை என் கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் பொம்பளை புள்ள, வயசு வந்தா இன்னொருத்தர் வீட்டுக்கு போக வேண்டியது தானே. உண்மைதான். எனக்கு அந்த கவலை இல்லை. 2 பேருமே பசங்க தானே. தெரியும். பெரியவன் பேரு ஆதி, சின்னவன் கோபி, ரைட்? உங்க குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன். அது கொடுத்த கடன் திரும்பி வருமானத்துக்காக இல்ல. என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும். ஹலோ, சொல்லுமா. சரி, ஒரு நிமிஷம் மேல வந்துட்டு போறியா? போன் பேசுறதுக்கு முன்னாடி பாத்தீங்களா, எல்லாம் சொல்லி வச்சது மாதிரி நடக்குது. என் பொண்ணு எனக்கு கோயிலுக்கு கூட்டு போறதுக்காக வந்திருக்கா. ஓ, there she is. வாமா. இது என்னோட ஃப்ரெண்ட் நட்ராஜன். வணக்கம் அங்கிள். பிரியா. வணக்கம். சரிம்மா, நீ போய் கார்ல ஏதோ வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. வரேன் அங்கிள். ஓகே. என் பையன் கொடுத்து வச்சிருக்கணும். நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். ஆதி என் வீட்டுக்கு வரட்டும், பிரியாவை பார்க்கட்டும். சரின்னு சம்பந்தம் சொல்லிட்டா நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு இல்லையா, அதுல 10 காசு கூட எனக்கு வேணாம். இல்ல, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் படுத்தி நான் சம்பந்தம் பேசல. என் சொத்தெல்லாம் என் பொண்ணுக்கு தானே. அவளே உங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா அதுக்கப்புறம் நமக்குள்ள என்ன கணக்கு வழக்கு? அவ்வளவு சொத்து இருந்தும் அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு அடக்கம். நம்ம பையனுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைப்பா, நமக்கும் ஒரு நல்ல மருமக கிடைப்பா, நல்ல குடும்பம். எல்லாமே இந்த மாதிரி ஒத்து வர்றது பெரிய விஷயம். நீதான் அவங்ககிட்ட சொல்லணும். நீங்க ஆதிக்கிட்ட கேளுங்களேன். நான் எப்படி சொல்றது? நீதான் கேட்கணும். ஆனா லக்ஷ்மி, நம்ம பண கஷ்டம்லாம் அவனுக்கு தெரியக்கூடாது. என்ன, ஆதி நம்ம மேல அளவுக்கு அதிகம் பாசம் வச்சிருக்கான். அதுக்கு நம்ம ஒரு வேலை பேசிட்டோம்னு அவன் நினைக்க கூடாது. அவனுக்கு சம்மதம்னா மேற்கொண்டு பேசுவோம். உங்க முடிவுக்கு எதிரா அவன் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்ல
இல்ல இன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் பேசுறேன். ஷூர். ஓ சரி, நான் அப்புறமா பேசுறேன். ஆதி பார்த்திருக்கேன் அப்பா கூட வரும்போதெல்லாம். இது மீரா. மீரா. காதலா? உட்காருங்க ப்ளீஸ். உன்னை பத்தி விசாரிச்சு வந்து சொன்னவங்க உன் காதலை பத்தி சொல்லல. இப்படித்தான் ஒவ்வொருத்தர் பின்னாடியும் தெரியாத கதைகள் எவ்வளவோ இருக்கு. ஆதி, இப்போ உங்களுக்கு ஒரு தெரியாத கதையை சொல்ல போறேன். ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு. பாவம், அவளுக்கு 6 வயசா இருக்கும் போதே அவ அம்மா போய் சேர்ந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா எல்லாமே அவன் தான். அவளை உயிருக்கு உயிரா ராணி மாதிரி வளர்த்தான். 19 வயசு ஆகும்போது அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய தேட ஆரம்பிச்சான். அப்பா இல்லையா? தேடி தேடி கடைசியில அவனுக்கும் அவன் பொண்ணுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்தான். ஊருக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்து அனுப்புறான். இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்ததும் இல்ல, நடக்க போறதும் இல்ல, அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஏற்பாடு. ஏனோ இங்கதான் ஒரு பெரிய திருப்பமே ஏற்படுது. அந்த மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருந்திருக்கு. அந்த காதலை மறந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டவன கல்யாணத்துக்கு வந்த சில ஃப்ரெண்ட்ஸ் அவங்கிட்ட காதல் கீழ தத்துவம் பேசி அவனுக்கு தைரியம் கொடுத்து கல்யாணத்தன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் கொண்டு போய் அவன் காலேஜ் பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. தூசுப்பட்டு கண்கலங்கனா கூட தாங்க முடியாத அவ அப்ப அன்னைக்கு தன் பொண்ணு கதறி அழுது பார்த்துட்டு ஆறுதல் கூட சொல்ல முடியாம நிக்கிறான். அவனோட ஆசை கனவு எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. ஆதி, அந்த அப்பா நான் தான். இன்னைக்கு வரைக்கும் கலகி நிக்கிற அந்த பொண்ணு என் மக பிரியா. ஓடி போன மாப்பிள்ள உன் ஃப்ரெண்ட் அரவிந்த் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ உன் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் உன் ஃப்ரெண்டோட காதல். உன் ஃப்ரெண்டுக்கு காதலி கிடைச்சிட்டா. உன் ஃப்ரெண்டோட காதலை நிறைவேற்றி வச்சுட்டு சந்தோஷம் உனக்கு கிடைச்சது. ஆனா இதுல சம்பந்தப்பட்ட என் பொண்ணோட வாழ்க்கை, என் நிலைமை இதை யோசிச்சியா? ஊரே கூடி நின்று கழுத்துல தாலி ஏற போகுதுன்னு தலைகுனிஞ்சு நின்ன என் பொண்ணு இன்னும் அவருக்கு தலைகுனிஞ்சு நிக்கிறான். ஜெயிச்சதும் ஃப்ரெண்டோட காதல், தோத்தது நானு, என் பொண்ணு, அரவிந்தோட அப்பா அம்மா. என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை விடக்கூடாதுன்னு உன்னை தேட ஆரம்பிச்சேன். கல்யாணம் நின்ன பையன் கூட இல்லாத கடவுள் இப்ப என் கூட நிக்கிறான். என்கிட்ட கோடி கோடியா கடன் வாங்கின நடராஜனோட பையன் நீதான் தெரிஞ்சது. அதான் உன்னை வியாபாரம் பேசிட்டேன். இதுதான் உங்க அப்பா என்கிட்ட வாங்கின கடன்களுக்காக கையெழுத்துப்பட்ட கடன் பத்திரம். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா எல்லாத்தையும் ஏலத்து கொண்டு வந்து உன்னையும் குடும்பத்தை நடுத்தர்ல நிக்க வைப்பேன். அதுக்கப்புறம் அரவிந்தோட அப்பா அம்மாவுக்கு ஏற்பட்ட கதிதான் உன்னோட அப்பா அம்மாவுக்கும். போயிட்டு வா, என் பொண்ணோட கல்யாணத்துல உன்னை மாப்பிள்ளையா பாக்குறேன். தனக்கு 24 வயசு ஆயிடுச்சு. நல்லது எது கெட்டது எதுன்னு அறிகிற மனப்பக்குவம் வந்துருச்சு. அப்பா அம்மாவுக்காக நீ காதலை இழக்க போறியா, இல்ல காதலுக்காக உன் அப்பா அம்மாவை இழக்க போறியா? வெளியில இருந்து பாக்குறப்ப மத்தவங்க பிரச்சனை சாதாரணமா தான் தெரியும். அனுபவிக்கிறவங்களுக்கு தான் உண்மையான வேதனை புரியும். உங்ககிட்ட தான் கேட்பேன், வேற யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். எனக்கு தேவையின் போது உங்ககிட்ட கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச தப்பால அரவிந்தோட அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அந்த இடத்துல நமக்கு அரவிந்தும் அனுவோட காதல் மட்டும்தான் பெருசா தெரிஞ்சதே தவிர அரவிந்த் அப்பாவோட கௌரவம் பெருசா தெரியல. இப்ப உன் குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் வீட்டு வாசல்ல ஒரு நிமிஷம் காரை தள்ளி நிறுத்தினா கூட உன் அப்பா 1000 தடவை சாரி சொல்லுவாரு. அப்படிப்பட்டவர் பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா உயிரையே விட்டுருவாரு.
காதலர்கள் எவ்வளவு வேணாலும் தியாகம் செய்யலாம். ஆனா அப்பா அம்மாவோட நிம்மதி போதுன்னா அதுக்காக காதலிய தியாகம் செய்யறதுதான் நியாயம். இங்க வர்றதுக்கு முன்னாடி நீ என்ன முடிவெடுத்திருப்பேன்னு எனக்கு தெரியும். அதே முடிவுதான் நானும் எடுத்திருக்கேன். நம்ம 2 பேரோட மனசும் ஒன்னாதான் யோசிக்கும். நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீ இந்த அளவுக்கு பேசும்போது உன் மேல வச்சிருக்க அன்பும் பாசமும் இன்னும் அதிகமாகுது. என்ன செய்யறது? நம்ம கொடுத்து வைக்கலையே. இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கோம், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியப்பா. இது சொல்றதுக்கு என்னமா இருக்கு? எனக்கு ஒரு சட்டை வாங்கினா கூட ஒரு கடைக்கு 4 கடை ஏறி இறங்குவீங்க. இப்ப எனக்குன்னு ஒரு பொண்ணு பாக்குறீங்கன்னும் போது கண்டிப்பா கரெக்டா தான் பார்த்திருப்பீங்க. கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுங்க. நான் விஜயகுமாருக்கு ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுங்க. சரிப்பா. தேங்க்யூ. ஏன் அப்பா அம்மா கிட்ட நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன? அப்ப நீ மீரா மறந்துட்டியா? மீராவை உனக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், ஏன் நம்ம அப்பா அம்மா கூட பிடிக்கும். உடனே கீழே போய் உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லு. உன்னால சொல்ல முடியல, நான் போய் சொல்றேன். டேய், எனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலடா. ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சேன்டா, நானும் மீராவும் எங்க காதலை விட ஓம் மேலையும் அப்பா அம்மா மேலையும் எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம் தெரியுமா? அதனால தான்டா இந்த முடிவு எடுத்திருக்கோம். தயவு செஞ்சு இதை நீ இப்ப புரிஞ்சுக்கோடா. ஆனா ஒண்ணு, வேற யார் எனக்கு அண்ணியம் வந்தாலும் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். Ha 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 ha!